இருக்கிறது தஞ்சபுரீஸ்வரர் கோவில். தஞ்சபுரீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூரோட அவுட்டர் இது. வெண்ணாற்றங்கரை அப்படின்றது இந்த இடத்துடைய பேர். இது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற ரோட்டில் இருக்கிறது தான் வெண்ணாற்றங்கரை. தஞ்சாவூர் கொஞ்சம் வெளியில் இருக்குது. ஸோ இந்த கோவில் தான் வந்து தஞ்சாவூரோட பெயர் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சமடைந்ததால் தஞ்சபுரீஸ்வரர். ஸோ இந்த தஞ்சை மாமணி கோவிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த தஞ்சை மாமணி கோவில் 3 பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது. அந்த 3 பெருமாள் சேர்ந்தது தான் திவ்ய தேசம். ஸோ அது வைணவ திருத்தலங்களில் அது ஒரு ஸ்பெஷல். அந்த மாதிரி அமைப்பு எங்கேயும் இல்லை. ஸோ இந்த தஞ்சபுரீஸ்வரர் கோவில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கும்பகோணம் திருவையாறுலேருந்து தஞ்சாவூரை என்டர் பண்ணுற இடத்துல தான் இந்த தஞ்சபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு பெரிய லிங்கம் இது தஞ்சை பெரிய கோயிலும் முந்தியது காலத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்லேயே இருக்குது இந்த கோவில். நான் சட்டுன்னு போயிடும், கவனித்து பார்க்கணும். இது பக்கத்தில் கருந்தட்டாங்குடின்னு இருக்குது. இன்றைக்கி அதுக்கு பேர் கரந்தை. இந்த கரந்தையும் ஒரு தேவார வைப்பு தலம். இதுதான் நம்ம திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மெயின் ரோடு. இது அந்த ரோட்லேயே இருக்கும். இந்த திருப்பத்தில் இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இங்கேயே தெரியுது ஒரு ஆர்ச்சு. அதான் வந்து அந்த திவ்ய தேசத்துடைய முதலாவது கோவில். இதுதான் வந்து தஞ்சாவூர் போகிற சைடு. இதுதான் ஆனந்தவல்லி சமேத தஞ்சபுரீஸ்வரர் கோவில். குபேரன் வழிபட்ட ஒரு பழைய சிவாலயம். ஸோ தஞ்சாவூர்லேயே இருக்குது. இதுக்கு வாங்க, இந்த கோயிலை வந்து எல்லோரும் பார்க்கலாம். இது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தை சேர்ந்தது. அப்புறம் திருவையாறு சப்தஸ்தானம் மாதிரி தஞ்சாவூர் சப்தஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இது ஒரு கோவில். அதை சேர்ந்த இன்னொன்று பட் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த கடகடப்பை அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். அதுவும் வெண்ணாற்றங்கரையிலே இருக்குது. இந்த ஊருக்கு பேரும் வெண்ணாற்றங்கரை. சரி, அதனால் தஞ்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க, சிவனர்களை பெறலாம். ஓகே, நம்ம இன்னும்